ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோலருண்டு குழம்பு, மீன்ஸ் பருப்பு உருட்டை குழம்புன்னு சொல்லுவோம்ல. அதுதான் அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பருப்பு ரெண்டுமே வந்து நான் ஒரு 1.5 hours ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ரொம்பவே ஊறிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour ஒன்றா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, டொமேட்டோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஊற வச்சுருக்கிற இந்த பருப்பு வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூட கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணுவோம். ஸோ என்கிட்ட ஜார் இது தான் இருக்குது, மீடியம் சைஸ். ஸோ வந்து 2 செட்டாக தான் வந்து கிரைண்ட் பண்ணணும். இப்போ என்னென்ன இதில் போட்டு கிரைண்ட் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் பருப்பு வந்து நான் இந்த கிளாஸில் தான் அளவுட்டுட்டேன், 2 கிளாஸ். இதில் கொஞ்சோண்டு நம்ம சோம்பு சேர்க்கலாம். ஆக்சுவலி 2 செட் அடிக்கிறதுனால ஒரு செட்டில் மட்டும் போட்டு அரைச்சாலே போதும். இது கொஞ்சமாக ஸ்பைஸ்க்காக சில்லி பவுடர், சால்ட். இது ரொம்ப நைஸ் உப்பு, ஸோ டாட்டா சால்ட் சொல்லுவாங்க அது. ஸோ அதனால் ரொம்ப அதிகம் போயிடும், ஸோ பார்த்து போடுங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து கொஞ்சம் குறைப்பா நம்ம கடலை வடைக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், என்னோடது ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி ஸ்பைசஸ்லாம் கூட கொஞ்சம் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஐ மீன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில். இப்போ அடுத்து வச்சுருக்க செட் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். நான் ஏன் வந்து இந்த ஸோ அரைச்ச பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, 1 2 அந்த மாதிரி பருப்பாக இருக்குது. ஸோ அடுத்த செட் வந்து நான் அதை போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த துவரம் பருப்பு மீன்ஸ் இது மசூர் தால். ரெகுலராக வந்து வீட்டில் எல்லாரும் எல்லோ கலரில் அந்த சாம்பார்க்கெலாம் போடுவாங்க, துவரம் பருப்பு அதுதான் போடுவாங்க. ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்டே ஹெல்த்துக்கு வந்து மெயின்லி வந்து கிட்ஸுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு மசூர் தால். ஸோ அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை கிரைண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த துவரம் பருப்பே போடாது, மஸ்ட் தான். ஸோ இந்த மாவு அரைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீ தாளிக்கணும். தாளிப்புக்கு வந்து நான் என்ன போட்டுருக்கேன்னா பட்டை, பூண்டு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் கிராம்பு. தெரியுதா, குட்டி குட்டியாக உடச்சி கட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இதில் நம்ம ஒரு 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டால் போதும். எனக்கு இது வந்து ரொம்ப அவ்வளோவா தாளிப்பு போட்டால் ஓகே. இந்த லட்டுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோவா லட்டுவில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறேன்னா, நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது தாளிப்பு போது. ஆனால் வந்து ஒரு ஸ்டீம் பண்ணுவோம் அந்த லட்டுவை. அப்போ ஸ்டீம் பண்ணுறப்போ அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்ம முழுங்குவோம். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது தானே. ஸோ அதுக்காக இப்படி போட்டேன். அவ்வளோ நானே வந்து தாளிப்பில் போட்டால் அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். இதே இதில் கொஞ்சம் நம்ம எல்லாமே மிக்ஸ்டாக பண்ணி ஸ்டீம் பண்ணி அதை நம்ம சாப்பிடும்போது ஒன்று அப்படியே நம்ம சாப்பிட்றோம். ஸோ ஒன்றும் தெரியாது. ஸோ எனக்கு இப்படி பிடிக்கும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இது நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த கோகனட் இருக்கு பாருங்க, துருவி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கோங்க. கோகனட் துருவல் வந்து இதில் தான் போடணும் இல்லை, நீங்கள் குழம்பு வைக்கிறப்போ அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த லட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு கோகனட் துருவல் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் போட்டேன். சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் வந்து எந்த டைமில் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்புல கூட போட்டுக்கலாம், இல்லை லட்டுல போடுறதாலும் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கையில் நம்ம வந்து உருட்டணும்ல, ஸோ அதனால. ஸோ ஃபைனலாக லட்டு ஆறி கையில் பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்தோடனே உருட்டி வச்சாச்சு. எனக்கு வந்து 23 லட்டுஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த லட்டுலாம் எடுத்து இதில் வச்சு நம்ம இதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 15 to 20 minutes இருந்தாலே போதும். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம். ஒரு சைட் பை சைடாக வந்து கொஞ்சம் அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பருப்பு வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் விசில் வரும்போது குக்கரில் வந்து தண்ணி வரும், கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ சைட் பை சைடாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுலாம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கரை உள்ள பாத்திரம் கடாயில் நம்ம வச்சுருக்கோம், ஏதாவது சாடி கொடுத்து பார்த்துட்டு தேய்க்கிறது இந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து நல்லா யூஸ் ஆகும். கம்பி மஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், லட்டு நல்லா ஸ்டீம் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ண வைக்கிறதுக்கு போயிடலாம். ஸோ என்ன ஊற்றிருக்கோம், தாளிக்கிறதுக்கு என்னென்ன பாருங்கள், அதை வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இது புளி போட்டு காரக்குழம்பு மாதிரி அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா சைடு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மீட் ஸ்டைலுக்கு வைப்பாங்க. எனக்கு வந்து இந்த பட்டை கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு கறி குழம்பு மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவரில் வைக்கிறதா வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன சூடாச்சு அடுத்து நம்ம போடுறது வந்து கடுகு, அது வச்சதுக்கப்புறம் சோம்பு போடலாம். ஸோ நம்ம சின்ன தாலி பட்டம் பட்டை கிராம்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுத்து ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக, மீன்ஸ் ரொம்ப கோல்டனாக வராமல் லைட் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கும். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது தக்காளி போடுவோம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வரைக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பக்கம்லாம் வந்து நம்ம கவரோட வைக்கிறத விட கொஞ்சம் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பாக்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, வேஸ்ட் பாக்ஸ். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து தனியாக போட்டு வச்சோம்னா கொத்தமல்லியும் ஒரு 10 days வரைக்கும் வரும். நல்லாயிருக்கும், வதங்காமல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது நான் போட்டே வந்து ஒரு 5-6 days ஆயிடுச்சு. ஸோ தக்காளி ஒரு ஆஃப் வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட நல்லா வதக்கி ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து
சில்லி பவுடர், இது வந்து வெறும் மிளகா பொடி தான். அப்புறம் இது வந்து மல்லித்தூள் சொல்லுவோம். வீட்டில் வந்து நம்ம சாம்பார் பொடி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இல்லை ஃபிஷ் குழம்பு எதை வச்சாலும் வந்து அதுக்கு ஒரு மெயின் பொடி ஒன்று வீட்டில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து போடுறேன். பட்டை நல்லா கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன தண்ணி பார்க்குறீங்களா? ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வைப்போம் அந்த வாட்டர். இது வந்து பருப்பு அலசிட்டு அது கழுவுன அந்த வாட்டர். ஸோ இது வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா செய்வாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து அதே ஒரு சில பழக்கம் நமக்கு வந்துடும் இல்லையா? அதில் ஒரு சில பழக்கம் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிப்போம், பண்ண வேண்டாம். ஸோ ஒரு சில விஷயம் வந்து என்ன பண்ணணும் மாறாது. அதில் ஒரு விஷயம் தான் வந்து இது. ஸோ அந்த வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஆயில் கொஞ்சம் மேலே வரும் இல்லையா, அது வரைக்கும் பாயில் பண்ண விட்டுக்கலாம் ஒரு 10 minutes. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனோடனே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே இந்த லட்டூஸ் எடுத்து இதில் போட்டுடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கல் போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மேலே லிக்விட் ஐட்டம்லாம் இப்போ வந்து கல் உப்பு தான் வந்து ஆட் பண்ணுவேன். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த லட்டூஸ்லாம் போடலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து குழம்பு தனியாக இருக்குது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் பவுடருக்கு அது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். அதோட ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த பருப்பு நம்ம அரைச்சோம் இல்லையா, உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா அதை தண்ணியில் கரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம். குழம்பு உங்களுக்கு நல்லா திக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அதை இந்த கொத்தமல்லி இதை போட்டுக்கலாம். ஸோ குழம்பு அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஸோ குழம்பு நல்லா ஆயிடுச்சு. அவனோடனே நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ பார்த்தோம் கழிக்காச்சு அப்போ வந்துனால ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ மணி ஆச்சு. இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் அதுக்குள்ளே வந்து ட்ரையாக இருக்கும், தண்ணி உடைஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கோம். எனக்கு எப்போதுமே வந்து இந்த இடம் க்ளீனாக இருக்குங்க. பாத்திரமும் வந்து ஒன்று மேலே ஒன்று கமுத்து போடாமல் இனிமேல் தனித்தனியாக செப்பரேட்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரை ஆகும். ஓகே. ஸோ அரிசி மாவு இல்லாட்டி கடலை மாவு இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா குழம்பு திக்காகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.